குட் மார்னிங் டு ஆல் மை ஸ்வீட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2020 வருடத்திய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இதில் நான் பார்ட் 1 பார்ட் 2 டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகலாம். First question. In 2018, in Aruna Shanbag case, the Supreme Court gave legal sanction to dash euthanasia and execution of a dash of persons suffering from chronic terminal diseases and likely to go into a permanent vegetative state. Which of the following will be appropriate to fill in the blank? The answer is option B, passive living will. 2018 அருணா சன்பக் வழக்கில் உச்சநீதிமன்றம் நீண்ட காலமாக நோய்களில் வாடி நிரந்தர அசைவற்ற தன்மைக்கு செல்லக்கூடிய நிலையில் உள்ள நபர்களின் எந்த கருணை கொலை மற்றும் விருப்பத்திற்கு சட்ட ரீதியான அனுமதி கொடுத்தது? கீழ்கண்டவற்றில் காலியிடத்தை நிரப்ப எது சரியானது? ஆன்சர் பி, செயலற்ற வாழும் விருப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. In 2016, the Supreme Court has clarified that the third gender will include option A, transgender. கீழ்கண்டவற்றுள் எது மூன்றாவது பாலினத்தில் சேரும் என்று உச்சநீதிமன்றம் 2016 தெளிவுபடுத்தியது? ஆப்ஷன் ஏ, திருநங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. What cannot be done directly cannot be done indirectly. The statement relates to ஆப்ஷன் பி, டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். நேரடியாக செய்ய இயலாததை மறைமுகமாகவும் செய்ய இயலாது. இந்த கூற்று எதனுடன் சம்பந்தப்பட்டது? ஆப்ஷன் பி, நன்கு மறைக்கும்படி அமைந்த சட்டம் இயற்றல் கோட்பாடு. கீழ்கண்ட அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஸ்டேட்மெண்ட். A writ of habeas corpus seeking for release of an animal from illegal custody is maintainable. Reason, animal has right to life. The answer is option C. Statement is not correct. Hence, reason is of no significance. கூற்று. சட்டவிரோத பாதுகாப்பிலிருந்து ஒரு விலங்கை விடுவிப்பதற்கான ஒரு ஆட்கொணர்வு நீதி பேரணை நிலைநிற்கத்தக்கது. காரணம், விலங்கிற்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆன்சர் சி, கூற்று சரியானதல்ல. ஆகவே காரணம் முக்கியத்துவம் பெறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Which of the following is correct? The right to property is a constitutional right. Second, the right to property is a human right. Third, the right to property is not a fundamental right. Here the answer is option D. All the above statements are correct. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1. சொத்துரிமை என்பது ஒரு அரசியலமைப்பு உரிமையாகும். 2. சொத்துரிமை என்பது ஒரு மனித உரிமையாகும். 3. சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை அல்ல. Here the answer is option D. மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரியானவை. Next question number 6. Generally, to claim adverse possession in the property belonging to a Hindu temple, the claimant must have been enjoying the property openly, continuously and uninterruptedly with hostile attitude for a period of dash. The answer is option D. None of the above. ஒரு இந்து கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தில் பொதுவாக எதிரடி அனுபவ பாத்தியதை கோருவதற்கு அவ்விதம் கோருபவர் எவ்வளவு காலம் அந்த சொத்தை வெளிப்படையாகவும் தொடர்ச்சியாகவும் இடையூறின்றி எதிரடியாக அனுபவித்திருக்க வேண்டும்? ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஸ்டேட்மெண்ட் 1. The remedies given to allottees of flats, apartments or concurrent remedies under Real Estate Regulation and Development Act 2016 and Insolvency and Bankruptcy Code 2016. Statement 2. In case of conflict between the Real Estate Regulation and Development Act 2016 and Insolvency and Bankruptcy Code 2016, the former will prevail. Statement 3. In case of conflict between the Real Estate Regulation and Development Act 2016 and Insolvency and Bankruptcy Code 2016, the latter will prevail. Which of the above statements is correct? Here the answer is option C. Statements 1 and 3 are correct. கூற்று 1. அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீட்டாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் மற்றும் மனை ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி சட்டம் 2016 கீழான நிவாரணங்களும் மற்றும் நொடிப்பு மற்றும் திவால் சட்டம் 2016 கீழான நிவாரணங்களும் ஒருங்கியல் நிவாரணங்களாகும் என்ற 1வது கூற்றும். மற்றும் கூற்று 3. நிலம் மற்றும் மனை ஒழுங்குமுறை வளர்ச்சி சட்டம் 2016 மற்றும் நொடிப்பு மற்றும் திவால் சட்டம் 2016 ஆகியவற்றிற்கிடையே முரண்பாடு இருப்பின் நொடிப்பு மற்றும் திவால் சட்டம் 2016 மேலோங்கி நிற்கும். ஸோ ஹியர் த விடை ஆப்ஷன் சி, கூற்றுக்கள் 1 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட்
Question number 8. The information as to the assets and liabilities and movable and immovable properties of a government servant 1. Can be denied on the ground that the information sought would fall under personal information. Next, third, can be denied on the ground that the disclosure of information would cause invasion of privacy. And fourth, cannot be denied where the larger public interest justifies the disclosure of such information. So here the answer is option B. 1, 3 and 4 statements are correct. ஒரு அரசு ஊழியரின் சொத்து மற்றும் கடன் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் பற்றிய தகவலை 1. கேட்கப்படும் தகவல் தனிநபர் தகவல் என்பதால் கொடுக்க இயலாது. 3. தகவலை கொடுத்தால் அது தனிநபர் உரிமையை மீறுவதாகும் என்பதால் தகவலை கொடுக்க மறுக்கலாம். மற்றும் 4. பொதுவான நலன் தகவல் வெளிப்படுத்தலை நியாயப்படுத்தினால் தகவலை கொடுக்க மறுக்க முடியாது. ஸோ மேற்கொண்ட அந்த 3 கூற்றுகள் 1, 3 மற்றும் 4 மட்டும் சரியானது என்பதற்கான ஆப்ஷன் பி சரியான விடை. நெக்ஸ்ட் question number 9. Rejection of an application for permission to sue an indigent person. Here the answer is option C. Pass a fresh application on the same cause of action. வறியவராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரும் மனு நிராகரிக்கப்பட்டால் ஆப்ஷன் சி. அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் புது மனுவை தாக்கல் செய்ய தடை இருக்கிறது. Next question number 10. Limitation for filing an application under Order 20 Rule 11(2) of CPC 1908 for payment by installments is option B. 30 days. தொகையை தவண முறைகளில் செலுத்த உரிமையில் நடைமுறை சட்டம் 1908 கட்டளை 20 விதி 11(2) கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு என்பது ஆப்ஷன் பி 30 நாட்கள். Next question number 11. The civil court can issue a warrant to arrest a person who resides outside the local limits of the court and cannot issue a warrant to arrest the judgment debtor who resides outside the local limits of the said court in execution of decree. So here the answer is option C. Statements 1 and 4 alone are correct. ஒரு உரிமையியல் நீதிமன்றம் அதன் ஆள்வரை அதிகார வரம்பிற்கு அப்பால் குடியிருக்கும் ஒரு நபரை கைது செய்வதற்கான பிடி ஆணையை பிறப்பிக்கலாம். மற்றும் ஒரு உரிமையியல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பணையை நிறைவேற்றுகையில் அந்த நீதிமன்றத்தின் ஆள்வரை அதிகார வரம்பிற்கு அப்பால் வசிக்கும் ஒரு தீர்ப்பு கடனாளியை கைது செய்வதற்கான ஒரு பிடி ஆணையை பிறப்பிக்க இயலாது என்ற ஆப்ஷன் சி கூற்றுகள் 1 மற்றும் 4 மட்டும் சரியானது என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் question number 12. Where the plaintiff is rejected before numbering of suit, the remedy is available to the plaintiff is option B. Revision. ஒரு வழக்கு எண்ணிடப்படுவதற்கு முன்னர் அதன் பிராது நிராகரிக்கப்பட்டால் வாதி ஆப்ஷன் பி சீராய்வு மனுவை தாக்கல் செய்யலாம். நெக்ஸ்ட் question number 13. A person had sold more land than he owed to the defendant. The land sold also included the plaintiff's land. Based on the sale deed, the defendant attempted to usurp the property of the plaintiff. The plaintiff succeeded in obtaining a decree of permanent injunction against the defendant. After the death of the defendant, his legal heirs tried to encroach upon the land of the plaintiff. The plaintiff filed an execution application qua the legal heirs of the original defendant, judgment debtor. Conclusion 1. The decree can be executed against the legal heirs of original defendant and its reason. Section 50 of the CPC 1908 is not confined to a particular kind of decree. So here the option is option C. Conclusion 1 and its reason are correct. ஒரு நபர் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை விட அதிகமான சொத்தை பிரதிவாதிக்கு விற்றுவிட்டார். அவ்விதம் விற்ற சொத்து வாதியின் சொத்தையும் உள்ளடக்கி இருந்தது. பிரதிவாதி அவருடைய கிரைய ஆவணத்தின் அடிப்படையில் வாதியின் சொத்தையும் அபகரிக்க முற்பட்டார். ஆகவே வாதி பிரதிவாதிக்கு எதிராக நிரந்தர உறுத்து கட்டளையை பெற்றுவிட்டார். பிரதிவாதி இறந்த பின்னர் அவரது வாரிசுகள் வாதியின் சொத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்தார்கள். பிரதிவாதி தீர்ப்பு கடனாளியின் வாரிசுதாரர்களுக்கு எதிராக வாதி ஒரு நிறைவேறுதல் மனுவை தாக்கல் செய்தார். Here the answer is முடிவு 1 மற்றும் அதற்குரிய காரணம் என்பது ஆப்ஷன் சி. முடிவு 1 அசல் பிரதிவாதியின் வாரிசுகளுக்கு எதிராக அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றம் செய்யலாம். அதற்குரிய காரணம் ஒரு குறிப்பிட்ட வகையான தீர்ப்பாணையை பற்றி மட்டும் உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 பிரிவு 50 குறிப்பிடப்படவில்லை. நெக்ஸ்ட்
Question number 14. A plaintiff filed a suit as an indigent person with the permission of court. He withdrew the suit by filing necessary application with liberty to file a fresh suit. The suit was dismissed as withdrawn and liberty was given. Under those circumstances, the answer is the court. First statement, the court can take steps to recover the court fees. So here the answer is option B. Statement 1 alone is correct. Answer B. நீதிமன்ற அனுமதியுடன் வறியவர் என்ற முறையில் வாதி ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். உரிய மனுவை தாக்கல் செய்து புது வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமையை பெற்று வாதி வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டார். நீதிமன்றம் வாதிக்கிட்ட அனுமதியை கொடுத்துவிட்டு வாதி வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டார் என்ற அடிப்படையில் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த சூழ்நிலைகளில் கூற்று 1, நீதிமன்ற கட்டணத்தை வசூல் செய்ய நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இதற்கான விடை பி, கூற்று 1 மட்டும் சரியானது என்பது. Next, question number 15. Statement 1. Section 14 of the Limitation Act 1963 would apply to the application filed under Section 34 of Arbitration and Conciliation Act. This statement alone is correct. Which of the above statements are correct? Option A. Statement 1 alone is correct. கூற்று 1, இசைவு மற்றும் சமரச சட்டத்தின் பிரிவு 34 கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவிற்கு காலவரையறை சட்டத்தின் பிரிவு 14 பொருந்தும். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், question number 16. An agreement between the parties comprised a two-tier arbitration agreement by which the first tier was to be settled by arbitration in India, and if either party disagrees with the result, their party will have the right to appeal to a second arbitration to be held by the International Chambers of Commerce (ICC) in London. The arbitrator appointed by the Indian Council of Arbitration made a nil award. Thereupon, the agreed party invoked the second part of the arbitration agreement, wherein the arbitrator appointed by the ICC delivered an award in London dated 29/9/2019. Under the above circumstances, which of the following are correct? The answer is statement 4, option C. What's the statement? A two-tier arbitration procedure as provided in the contract between the parties is permissible under the laws of land. The award passed in London can be enforced in India under Section 48 and 49 of Arbitration and Conciliation Act 1996. So the answer is option C. Statement 4 alone is correct. தரப்பினர்களுக்கு இடையேயான ஒப்பந்தம் 2 அடுக்கு இசைவு ஒப்பந்தத்தை கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி முதல் அடுக்கு இந்தியாவில் உள்ள இசைவு தீர்ப்பாயத்தில் தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் அதன் முடிவினை ஏதேனும் ஒரு தரப்பினர் ஏற்க மறுத்தால் அந்த தரப்பினர் லண்டனில் உள்ள பன்னாட்டு வர்த்தக மையத்தில் நடத்தப்படும் 2ஆம் இசைவு தீர்ப்பாயத்திற்கு மேல்முறையீடு செய்யும் உரிமையை கொண்டிருப்பார். இந்திய இசைவு கவுன்சிலால் நியமிக்கப்பட்ட இசைவு தீர்ப்பாளர் இசைவு தீர்ப்பை பிறப்பிக்கவில்லை. அதன் பேரில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இசைவு ஒப்பந்தத்தின் 2ஆம் பாகத்தினை பயன்படுத்திக் கொண்டார். அதன்படி ஐசிசியால் நியமனம் செய்யப்பட்ட இசைவு தீர்ப்பாளர் லண்டனில் 29/9/2019 ஒரு இசைவு தீர்ப்பை பிறப்பித்தார். இந்த சூழ்நிலைகளில் கீழ்கண்டவைகளில் எது சரியானவை? இதற்கான விடை கூற்று 4 என்பது ஆப்ஷன் சி. தரப்பினர்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட 2 அடுக்கு இசைவு முறை இந்திய சட்டங்களின்படி அனுமதிக்கத்தக்கது. ஆனால் லண்டனில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை இசைவு மற்றும் சமரச சட்டம் 1996 படி பிரிவு 48 மற்றும் 49 கீழ் இந்தியாவில் நிறைவேற்றம் செய்ய முடியும். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், question number 17. A received a judgment on 15th June 2019 in the commercial court in a dispute between A and B. A is not satisfied with the order of the commercial court, so A wants to file an appeal to the commercial appellate court of the concerned high court. A shall file an appeal. Here the answer is option A, on or before 14th August 2019. வர்த்தக நீதிமன்றத்தில் ஏ மற்றும் பிக்கு இடையேயான வழக்கில் 15/6/2019 ஒரு தீர்ப்பை ஏ பெறுகிறார். அந்த தீர்ப்பில் திருப்தியடையாத ஏ சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் வர்த்தக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறார். ஏ டேஸுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். Here the answer is ஆப்ஷன் ஏ, 14/8/2019 அன்று அல்லது அதற்கு முன்னர்.
Next, question number 18. Consideration for mortgage can be answer C. Past, present and future. Here the marked portion answer D is wrong. The right answer is option C. Past, present and future. ஸோ ஒரு அடமானத்திற்கான மறுபயன் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்காலத்திற்கு இருக்க முடியும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 19. Which among the following is not correct with respect to conditional gift? Answer is option C. Conditional gift is a gift simpliciter which cannot be revoked. நிபந்தனை கொடை சம்பந்தமாக கீழ்கண்டவற்றில் எது சரியல்ல? ஆப்ஷன் சி. நிபந்தனை கொடை என்பது ஒரு சாதாரண கொடையாகும், அதை ரத்து செய்ய முடியாது என்பது சரியல்ல. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் மார்ஷலிங் இன் ஃபேவர் ஆஃப் பர்ச்சேசர்? ஆன்சர் 1. If the owner of two or more properties mortgages them to one person and then sells one or more of the properties to another person, the buyer is entitled to have the mortgage debt satisfied out of the properties not sold to him so far as the same will extend. Answer 2. Where a mortgagee has a means of satisfying his debts out of several properties, he shall exercise his right so as not to prejudice the purchaser of one of them as far as possible. So here the answer is option C. Both the statements, both the answers are correct. Next, கிரயம் பெற்றவருக்கு ஆதரவான அடமான வரிசை உரிமை என்றால் என்ன? பதில் 1 மற்றும் 2 என்பது சரியானது. பதில் 1. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களின் உரிமையாளர் அந்த சொத்துக்களை ஒரு நபருக்கு அடமானம் வைக்கிறார். அவர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்கிறார். கிரயம் பெற்றவர் அவருக்கு கிரயம் கொடுக்கப்படாத சொத்துக்களில் இருந்து அது போதுமானதாக இருப்பின் அடமான கடன் தீர்ந்துவிட்டதாக கோர கிரயம் பெற்றவருக்கு உரிமை இருக்கிறது. பதில் 2. அடமானம் பெற்றவர் பல சொத்துக்களில் இருந்து அவருடைய அடமான கடனை வசூலிக்க அவருக்கு வழி இருந்தால் முடிந்தவரை கிரயம் பெற்றவருக்கு பாதகம் இல்லாத வகையில் அடமானம் பெற்றவர் அவருடைய உரிமையை பயன்படுத்த வேண்டும். ஸோ ஆப்ஷன் பி. பதில் 2 மட்டும் சரியானது. தப்பு. ஆப்ஷன் சி. இரு பதில்களும் சரியானது. Next, question number 21. The defendant having executed a sale deed in favor of the plaintiff refused to come to sub-registrar's office to register the sale deed. The plaintiff filed a suit for specific documents for direction to register the sale deed and for delivery of possession. Here the first statement is the suit is maintainable before civil court. So option C. First alone is correct. வாதிக்கு பிரதிவாதி ஒரு கிரியா ஆவணத்தை எழுதி கொடுத்துவிட்டு அதை பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வர பிரதிவாதி மறுத்துவிட்டார். கிரியா ஆவணத்தை பதிவு செய்ய குறித்த வகை நிவாரணம் கோரியும் சொத்தை ஒப்படைக்க கோரியும் வாதி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். உரிமையர் வழக்கு நிலைநிற்கத்தக்கது என்பது மட்டும் சரியானது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி. 1 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 22. In the following cases, who cannot acquire easementary rights? Option A. Easementary right cannot be claimed by co-owner in respect of a land held by him in co-ownership with other. Option B. No lessee can acquire an easement over the immovable property left to him for the beneficial enjoyment of another property. Option C. A trespasser cannot acquire easement. Option D. All the above. Here the answer is option D. All the above. கீழ்கண்டவைகளில் யார் வசதியுரிமையை பெற முடியாது? ஏ. ஒரு கூட்டுரிமையாளர் மற்றொரு கூட்டுரிமையாளர் என்ற அடிப்படையில் கொண்டிருக்கும் ஒரு சொத்து சம்பந்தமாக வசதியுரிமை கோர முடியாது. ஆப்ஷன் பி. குத்தகையை பெற்றவர் மற்றொரு சொத்தை வசதியாக அனுபவிப்பதற்கு அவருக்கு குத்தகைக்கு விடப்பட்ட அசையா சொத்தின் மீது வசதியுரிமை கோர இயலாது. ஆப்ஷன் சி. அத்துமீறி நுழைபவர் வசதியுரிமையை கோர இயலாது. ஆப்ஷன் டி. மேலக்கண்ட அனைவரும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. மேலக்கண்ட அனைவரும். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 23. A takes a loan from B with the promise to pay it back within 6 months. It is also stipulated that on the failure to pay within 6 months, A will be liable to pay double the amount borrowed. Under these circumstances, which one of the following is the correct statement? The answer is option A. It is in the nature of penalty. Therefore, a reasonable rate of interest can be claimed. 6 மாதங்களில் திருப்ப கொடுப்பதாக
கூறி பியிடமிருந்து ஏ ஒரு கடன் பெறுகிறார். அந்த கடனை 6 மாதங்களில் செலுத்த தவறும் பட்சத்தில் கடன் பெற்ற தொகையை விட 2 மடங்கு தொகையை கொடுக்க ஏ கடமைப்பட்டவர் என்று ஒரு நிபந்தனையிடப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளில் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நிபந்தனை தண்டத்தொகை தன்மையை கொண்டதாக இருப்பதால் நியாயமான வட்டி விகிதத்தை மட்டுமே கோர முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. Which one of the following constitutes an offer? Here the answer is option A. Display of goods with price tags in a self-service shop. கீழ்கண்டவைகளில் எது முனைவை ஏற்படுத்தும்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. சுய சேவை கடையில் விலை அட்டைகளுடன் வைக்கப்பட்ட பொருட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. Which is the correct sequence in formation of contract? Here the answer is option A. Offer, acceptance, consideration and agreement. ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க எது சரியான வரிசையில் இருக்கிறது? முனைவு, ஏற்பு, மறுபயன், உடன்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. A theatre critic was debarred. From entering a theatre. He asked his friend to buy a ticket for him. On the night of the performance, he was refused admission. What is the remedy available to X? Here, the answer is option C. X should not allowed to enter as there was no valid contract between the theatre and X. எக்ஸ் என்ற ஒரு நாடக விமர்சகர் கொட்டகைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டார். அவருக்காக ஒரு டிக்கெட்டை வாங்கி வரும்படி அவரது நண்பரிடம் அவர் கேட்டார். நாடகம் நடக்கும் அன்று இரவு அவர் கொட்டகைக்குள் நுழைய மறுக்கப்பட்டார். எக்ஸ் என்பவருக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் என்ன? ஆப்ஷன் சி. கொட்டகைக்கும் எக்ஸ் என்பவருக்கும் இடையே செல்லுபடியாகும் ஒப்பந்தம் இல்லாததால் கொட்டகைக்குள் நுழைய எக்ஸ் அனுமதிக்கப்படக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Which of the following changes was not incorporated by the Act 2018 Amendment to Specific Relief Act 1963? Here the answer is option D. A contract made by a trustee in excess of his powers or in breach of trust cannot be specifically enforced. Next, கீழ்கண்டவைகளில் எந்த மாற்றங்கள் குறித்த வகை நிவாரண சட்டம் 1963 2018 ஏற்பட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்படவில்லை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. தனக்குள்ள அதிகாரத்திற்கு அதிகமாக அல்லது அறங்காவலை மீறி ஒரு அறங்காவலரால் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை குறிப்பாக செயல்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. Which of the following statements are correct? Statements 1 and 3 alone are correct. What's the statement 1? Even if the court holds that the plaintiff is not entitled to specific performance, the court can decide whether the plaintiff is entitled to damages for breach of contract by the defendant, though the damage is not claimed. And third one, sale agreement holder can object the under Order 21 Rule 58 of CPC 1908 to attachment of property. So here the answer is option C. கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியானவை? கூற்று 1. குறித்த வகை நிறைவேற்றம் கோர வாதிக்கு உரிமை இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்தாலும் பிரதிவாதி ஒப்பந்தத்தை மீறியதற்காக வாதி நஷ்டஈட்டை கோராவிட்டாலும் வாதிக்கு நஷ்டஈடு கிடைக்கக்கூடியதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கலாம். மற்றும் கூற்று 3. கிரிய ஒப்பந்தம் பெற்றவர் சொத்து ஜப்தி செய்யப்பட்டதை எதிர்த்து உரிமையில் நடைமுறை சட்டம் 1908 கீழ் கட்டளை 21 விதி 58 கீழ் ஆட்சேபனை செய்யலாம். ஸோ ஹியர் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கூற்று 1 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. By virtue of Section 36 of Indian Partnership Act 1932, an outgoing partner has option A. A right to carry on a business competing with that of the firm. Next, இந்திய கூட்டாண்மை பங்குதாரர் சட்டம் 1932 பிரிவு 36 படி வெளியே செல்லும் ஒரு பங்குதாரருக்கு ஆப்ஷன் ஏ அதே பங்குதாரர் நிறுவனத்துடன் போட்டி போட்டு தொழிலை செய்ய உரிமை இருக்கிறது என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. Exceptions to the rule of caveat emptor. Number 1, fitness of product for the buyer's purpose. Number 2, goods purchased under brand name. Number 3, goods sold by description. Number 4, goods of mercantile quality.
So here the answer is all the above. Option D. வாங்குபவரே விழித்திரு என்ற விதிக்குரிய விதிவிலக்குகள். 1. வாங்குபவரின் நோக்கத்திற்காக தயாரிப்பின் பொருத்தம் தகுதி, வணிக பெயரின் கீழ் வாங்கப்படும் சரக்குகள், தெளிவாக தெரிவித்து விற்கப்படும் பொருட்கள், வணிக தரமான பொருட்கள். மேலே கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், நாட் நெகோஷியபிள் கிராசிங் இம்ப்ளைஸ் தட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். The transferee shall not have and shall not be capable of giving a better title to the check than that of the transferer. மாற்ற முடியாதது குறுக்கு கோடுகள் என்பது ஆப்ஷன் டி. மாற்றம் செய்பவரை விட மாற்றம் பெற்றவர் காசோலையின் மீது அதிக உரிமையை பெற்றிருக்கவோ கொடுக்கவோ முடியாது என்பது. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 32. Which of the following is correct regarding right to inherit property of a missing முடியாதது குறுக்கு கோடுகள் என்பது ஆப்ஷன் டி. மாற்றம் செய்பவரை விட மாற்றம் பெற்றவர் காசோலையின் மீது அதிக உரிமையை பெற்றிருக்கவோ கொடுக்கவோ முடியாது என்பது. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 32. Which of the following is correct regarding right to inherit property of a missing person? First statement, the right to inherit property of a missing person would arise on the date on which he is presumed to have died. And option the second statement, the property will return to the missing person if he returns back in case his property has become vested in his heir. So the answer is option D, 1 and 2. Next, காணாமல் போன ஒரு நபரின் சொத்தை வாரிசு முறையில் அடைவதற்கான உரிமை சம்பந்தமாக கீழ்கண்டவைகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், காணாமல் போன நபர் இறந்ததாக அனுமானம் செய்யப்படும் நாளன்று காணாமல் போனவரின் சொத்தை வாரிசு உரிமையை பெறுவதற்கான உரிமை எழும். நெக்ஸ்ட்டு, அவருடைய சொத்து அவருடைய வாரிசுதாரர்களுக்கு சேர்ந்திருப்பின் காணாமல் போன நபர் திரும்ப வந்தவுடன் அவரிடமே சொத்து திரும்ப வந்துவிடும் என்ற இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுகளும் சரியானது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், question number 33. A Muslim girl married during minority is entitled to dissolution of marriage under the Dissolution of Muslim Marriage Act 1939 if she proves, option A, she was given in marriage by her father or other guardian. Next, இளவராக இருக்கும்போது திருமணமான ஒரு இஸ்லாமிய பெண் முஸ்லிம் திருமண முறிவு சட்டத்தின் 1939 கீழ் திருமண முறிவு பெறுவதற்கு ஆப்ஷன் ஏ, அவருடைய தந்தை அல்லது காப்பாளரால் அவர் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதாக நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 34. Abraham, an Indian Christian, has 2 children, namely John and Mary. John died leaving his wife pregnant. Abraham died after the demise of John. Now the child of John is born, who is entitled to property of Abraham. Option A, the child and Mary have equal share. நெக்ஸ்ட், ஆப்ரஹாம் என்ற ஒரு இந்திய கிறிஸ்தவருக்கு ஜான் மற்றும் மேரி ஆகிய 2 குழந்தைகள் இருக்கிறது. கர்ப்பமாக இருக்கும் தன் மனைவியை விட்டுவிட்டு ஜான் என்பவர் இறந்து விடுகிறார். ஜான் இறந்த பின்னர் ஆப்ரஹாம் என்பவர் இறந்து விடுகிறார். இப்பொழுது ஜான் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆப்ரஹாம் என்பவரின் சொத்துக்கு யார் உரிமையுடையவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குழந்தையும் மேரி என்பவரும் சமமான பங்கை பெறுவார்கள் என்பது. நெக்ஸ்ட், question number 35. When a trust files a suit, it has to obtain leave under section 92 of CPC in option D, none of the above. ஒரு பொறுப்புரிமை அமைப்பு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது எந்த நீதிமன்றத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டம் பிரிவு 92 கீழ் அனுமதியை பெற வேண்டும்? நிலை கண்ட எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், which of the following statement is correct? First statement, suit for management of temple is not maintainable. Second, a suit for declaration that suit temple is a private temple is not maintainable. Third one, a worshipper can file a suit recovery of waqf property. Fourth one, a suit for declaration that the plaintiff is joint hereditary trustee is not maintainable. So here the answer is all the above statements are correct. Option A. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒரு கோயிலை நிர்வகிப்பதற்கான வழக்கு நிலைநிற்கத்தக்கது அல்ல. ஒரு கோயில் தனியார் கோவில் என்று விளம்பரம் செய்ய கோரும் வழக்கு நிலைநிற்கத்தக்கது அல்ல. வக்ஃப் சொத்தை வக்ஃபிடம் ஒப்படைக்க கோரி வழிபடுபவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம்.
வாதி கூட்டு பரம்பரை அறங்காவலர் என்ற விளம்புகையை செய்யக்கோரி தாக்கல் செய்யும் வழக்கு நிலைநிற்கத்தக்கது அல்ல என்ற மேலே கண்ட கூட்டுக்கள் அனைத்தும் சரியானவை. ஆப்ஷன் ஏ இஸ் த சரியான விடை. நெக்ஸ்ட் question number 37. Which of the following statements is correct? Family court can exercise jurisdiction in respect of marriage solemnized under Foreign Marriage Act 1969. The first statement alone is correct. Option C is the answer to question number 37. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அயல்நாட்டு திருமண சட்டம் 1969 கீழ் நடந்த திருமணங்கள் மீதும் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்பது சரியானது. Next, question number 38. Joseph has painted a work of art, wishes to protect it under copyright law. What does he need to do for protecting his artwork? Here the answer is option A. The painting is already protected by copyright law once he has painted it, and registration is not compulsory. However, registration will give better protection against infringement. ஜோசப் என்பவர் ஒரு கலைப்படைப்பை வரைந்திருக்கிறார். அதை அவர் பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் பாதுகாக்க விரும்புகிறார். அவர் கலை வேலைப்பாட்டை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒரு கலைப்படைப்பை செய்து முடித்தவுடன் அது பதிப்புரிமை சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது. அதை பதிவு செய்வது கட்டாயம் இல்லை. இருப்பினும் அதை பதிவு செய்தால் அவருடைய பதிப்புரிமை மீறப்படுவதை பாதுகாக்கும். நெக்ஸ்ட் question number 39. Which of the following reasons shall be necessarily stated in the notice issued under section 106 of Transfer of Property Act? Option D. Reasons need not be assigned is the answer. சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு 106 கீழ் அனுப்பப்படும் அறிவிப்பில் கீழ்கண்ட காரணங்களில் எதை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும்? ஆப்ஷன் டி. காரணங்கள் குறிப்பிட தேவையில்லை. நெக்ஸ்ட் question number 40. Consider the following statements. Statement 4. Common law culture views law as a set of rules of conduct, and civil law culture views it as a means of resolving disputes in courts. So here the statement 4 is incorrect. Excepting fourth statement, all remaining all the three statements are correct. Next, கீழ்கண்ட கூற்றுக்களை கருத்தில் கொள்க. உரிமையியல் சட்ட கலாச்சாரத்தில் முன்தீர்ப்பு என்பது சட்டப்படியான சாட்சியமாகும். பொது சட்ட கலாச்சாரத்தில் முன்தீர்ப்பு என்பது சட்டத்தின் மூலமாகும். உரிமையியல் சட்ட கலாச்சாரத்தில் எழுத்து கோட்பாடு சட்டத்தின் மூலமாகும். இவை மூன்றும் சரியானது. இதில் சரியில்லாத கூற்று 4ஆம் கூற்றான பொது சட்ட கலாச்சாரம் சட்டத்தை நடத்தை விதிகளின் தொகுப்பாக பார்க்கிறது. உரிமையியல் சட்ட கலாச்சாரம் சட்டத்தை நீதிமன்றத்தில் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு மார்க்கமாக பார்க்கிறது என்பது மட்டுமே. ஸோ இதற்கான விடை கூற்று 4 மட்டும் சரியில்லை என்பது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் question number 41. Which of the following is not a valid reason for an employer declaring layoff? Option D is the right answer. Financial stringency. கீழ்கண்டவைகளில் முதலாளியால் தற்காலிக வேலை நீக்கம் செய்வதற்கு எது சரியான காரணம் இல்லை? ஆப்ஷன் டி நிதி நெருக்கடி என்பது. நெக்ஸ்ட் question number 42. The constitutional validity of section dash of income tax act has been recently upheld. Option A 234F. வருமான வரி சட்டத்தின் கீழ்கண்ட எந்த பிரிவின் அரசியலமைப்பு சட்டம் செல்லும் தன்மை சமீபத்தில் நிலைநிறுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 234F. நெக்ஸ்ட் question number 43. Which of the following statements is incorrect? All the statements are correct. So question number 43. Which of the following statements are correct? Number 1. Relinquishment of share by a claimant in the family property does not disentitle her from claiming compensation under the Motor Vehicles Act. Number 2. Parents of a married son are not entitled to claim financial compensation. The compensation under the Motor Vehicles Act. Number 3. A claim under section 163A of the Motor Vehicles Act is not maintainable again towards the owner and insurance company of the vehicle which was being driven by the deceased himself. Option 4. Statement 4. The widow's right to claim compensation for death of the husband under the Motor Vehicles Act will not abate on remarriage. So here the answer is
Option D. All the statements are correct. கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியானது? மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நஷ்டஈடு கோரும் நபர் குடும்ப சொத்தில் உள்ள தனக்குரிய உரிமையை விடுதலை செய்துவிட்டாலும் கூட மேற்கூறிய சட்டத்தின் கீழ் நஷ்டஈடு கோர முடியும். திருமணமான மகனின் பெற்றோர்களுக்கு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் துணை நஷ்ட ஈட்டை பெறுவதற்கு உரிமை இல்லை. இறந்தவரே வாகனத்தை ஓட்டிச் சென்றிருந்தால் வாகனத்தின் உரிமையாளர் மற்றும் காப்பீட்டு நிறுவனத்திற்கு எதிராக மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 163A கீழ் நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்யப்படும் மனு நிலைநிற்கத்தக்கதல்ல. இறந்தவரின் மனைவி மீண்டும் திருமணம் செய்து கொண்டால் அவரின் முதல் கணவரின் இறப்பிற்கு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நஷ்டஈடு கோரும் உரிமை அற்றுப்போகாது. ஸோ ஹியர் ஆப்ஷன் டி மேற்கண்ட கூற்றுக்கள் அனைத்தும் சரியானவை என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. A film critic in his review of a film comments adversely on the cinematic values and quality of the film. The director of the film sues the film critic for defamation. Which of the following is correct? The film critic can raise the defense justification 1, and the film critic can raise defense that it is fair criticism of a film meant for public entertainment. So the option D is the right answer. Next. ஒரு திரைப்பட விமர்சகர் ஒரு திரைப்படத்தின் மதிப்பு மற்றும் அதன் தரத்தை பற்றி அந்த திரைப்படத்திற்கு எதிராக திரைப்பட விமர்சகருக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் அந்த விமர்சகர் மீது அவதூறுக்காக வழக்கு தாக்கல் செய்தார். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை? ஆப்ஷன் டி 1 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. B. An 8-year-old boy sees a 70-year-old woman, Mrs. X, looking for a chair to sit down in the garden during the family function, as she has arthritis and is tired. To play a prank on her and to show to his friends, B pulls the chair away as Mrs. Z was about to sit. Mrs. Z falls down and is severely injured. C sues B. Here the answer is option C. Mrs. Z will succeed, as B could comprehend the likely harm which might occur and minors can be sued in tort. Next. ஒரு குடும்ப விழாவின் போது தோட்டத்தில் கீழ்வாதம் உள்ள 70 வயதுடைய இசட் என்ற பெண்மணி உட்கார்வதற்கு ஒரு நாற்காலியை தேடுவதை பார்த்த பி என்ற 8 வயது சிறுவன் குறும்புத்தனமாக விளையாடவும் அதை தன் நண்பர்களுக்கு காட்டவும் இசட் உட்கார முற்பட்ட போது பி அந்த நாற்காலியை விட்டுவிட்டார். ஆகவே இசட் கீழே விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டது. இசட் என்பவர் பியின் மீது வழக்கு தாக்கல் செய்தார். ஆப்ஷன் சி இசட் வெற்றி பெறுவார், ஏனெனில் தீங்கு ஏற்படும் என்று பியால் புரிந்து கொள்ள முடியும். தீங்கியல் சட்டத்தில் இளவர்கள் மீது வழக்கை தாக்கல் செய்யலாம் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் question number 46. The law of contract is different from the law of tort in which way? Option D. Contract law generally concerns a relationship between the two parties only. Next. எந்த வகையில் ஒப்பந்த சட்டம் தீங்கியல் சட்டத்திலிருந்து வேறுபட்டது? ஆப்ஷன் பி. ஒப்பந்த சட்டம் பொதுவாக 2 தரப்பினர்களுக்கு இடையேயான உறவு முறை சம்பந்தப்பட்டது என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் question number 47. Which of the following accurately describes the but for test? Option B. But for the defendant's negligence, the damage would not have occurred. கீழ்கண்டவைகளில் எது சரியாக but for டெஸ்டை குறிக்கிறது? ஆப்ஷன் பி. பிரதிவாதியின் கவனக்குறைவினால் அல்லாமல் சேதம் ஏற்பட்டிருக்காது என்பது. நெக்ஸ்ட் question number 48. Which of the following best describes the main function of duty of care in negligence? Option C. It ensures that the tort of negligence does not extend too widely. Next. கீழ்கண்டவைகளில் எது கவனக்குறைவில் பாதுகாக்கும் கடமையின் முக்கிய செயல்பாடு பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் சி. கவனக்குறைவு தீங்கு பரவலாக விரிவடையாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் question number 49. Which of the following statements are correct? Arrest before judgment does not find a place under the provisions of section 94 CPC relating to supplementary proceedings and
Statement 3. Remedy of foreclosure is available in mortgage by conditional sale. And statement 4. The procedure of amendment to the constitution is borrowed from the constitution of South Africa. So here the answer is option B. Statements 1, 3 and 4 alone are correct. Next. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? துணை நடவடிக்கைகள் சம்பந்தமாக உரிமையியல் நடைமுறை சட்டப்பிரிவு 94 தீர்ப்புக்கு முன் கைது செய்வதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. மற்றும் 3 மீட்பு அடைப்புக்கான தீர்வு விற்பனை அடிமானத்தில் கிடைக்கக்கூடியது. மற்றும் 4 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடைமுறையானது தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது என்பது. ஸோ ஆன்சர் சி இஸ் ரைட். நெக்ஸ்ட் answer B is right. Next, question number 50. When does a person belonging to non-reserved class become eligible to the benefits of reservation either under Article 15(4) or 16(4) of the Constitution? Answer is option D, none of the above. ஒதுக்கப்படாத வர்த்தகத்தை சேர்ந்த ஒரு நபர் அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15(4) அல்லது 16(4) கீழ் இடஒதுக்கீட்டின் பலனுக்கு எப்பொழுது தகுதியுடையவர் ஆவார்? ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் கொஸ்டின் நம்பர்ஸ் 1லேருந்து 50 வரைக்கும் பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின்ஸு பார்ப்போம். நன்றி.